தேவ நியதியின்படி நாம் நடத்தப்பட வேண்டும். உலக பிரகாரமான நியதி எந்த ஒரு மனுஷனையும் மன்னிப்பு கேட்க வைக்காது. ஆனா தேவ நியதி, நீங்க தப்பு பண்ணாலும் சரி, தப்பு பண்ணலனாலும் சரி, அந்த இடத்துல ஒரு டேமேஜ் இருக்கு, ஒரு சமாதானம் இல்லை, என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் போய் மன்னிப்பு கேட்டலாம், சமாதானத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒரு சிலவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ஹல்லேலூயா. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அதனால நடக்கிற காரியம் என்ன? நிறைய நன்மைகளை நாம் இழந்து போவோம், நிறைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். ஒரு சில இடத்துல நமக்கு தேவைப்படுகிற நன்மைகளை அந்த நபர்கிட்ட தான் ஆண்டவர் வைத்திருப்பார். அப்போ போய் என்ன பண்ணுவோம்? சாரி சொல்லிட்டு திரும்பி அப்போ என்ன நடக்கும்? தேவைன்னா இவங்க வராங்க, தேவையில்லைன்னா போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. அப்போ இந்த போராட்டத்தை நம்ம போராடணும், நல்ல போராட்டத்தை போராடணும். அந்த நல்ல போராட்டம் மாம்சத்திற்கு எதிரான ஒரு போராட்டம், தேவனுக்காக பிரயாசப்படுகிற ஒரு போராட்டத்தை நாம் போராட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க எத்தனை பேர் இந்த இடத்துல நான் தேவனுக்காக போராடுவேன்னு சொல்ல போகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே அமருகிறது தான் தேவனுக்கான ஒரு போராட்டம். இந்த உலகத்துல மாம்சத்திற்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள் நமக்கு வருகிறது தான். கணவன், மனைவி, குடும்பம், சபை, பாஸ்டர், வேலை செய்யற இடம், இந்த மாதிரி நம்முடைய எல்லைகள் எல்லா இடத்துலயும் நமக்கு போராட்டம் வருகிறது தான். இந்த போராட்டத்தை மாம்சமா நம்ம போய் எதிர்கொள்ளாமல் ஆண்டவருடைய சமூகத்துல யாக்கோபை போல வசனம் சொல்லுது, அவர் பிந்தி தனித்திருந்தாராம். பிந்தி தனித்திருந்தார். நீங்க பிந்தி தனித்திருந்த ஆண்டவருடைய பாதத்தில் போராடும் பொழுது ஆண்டவருடைய சத்துருக்களும் நம்மோடு கூட ஐக்கியப்பட அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா.